பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குணமாக்கப்படுறோம். ஸோ இன்றைக்கி அநேகத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது உலகத்தில், அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா தேவனுடைய வசனத்தில் எப்படி நம்மளை தேவன் குணப்படுத்துகிறார், எது வேணும், நமக்கு என்ன குவாலிட்டிஸ். நமக்கு டாக்டர் மட்டும் சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு மருந்து கொடுத்துட்டா நோய் குணமாயிருமா? இல்லை. டாக்டர்ஸ் எப்போதுமே இங்கே நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். டாக்டர்ஸ் எப்போதுமே அந்த சிம்டம் மட்டும் தான் கில் பண்ணுவாங்க, நோயை முழுமையாக குணமாக்குறது கிடையவே கிடையாது. ஸோ தேவனுக்கு எல்லா மனிதனும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா தேவனுடைய விருப்பம், சித்தம். ஸோ நம்மளுக்கு அந்த என்ன குவாலிட்டி நம்மளுக்கு வேணும், எது நம்மளை விடுவிக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதில், அதிலே சிலதை கொஞ்சம் தியானிப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறத காட்டிலும் காதில் கேட்கிறத காட்டிலும் காணாதது எது? விசுவாசம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவன் விசுவாசம் கொடுத்துருக்கார்? ரோமர் 12:3. எந்த அளவான விசுவாசம் தேவன் நம்மளுக்கு விதைத்திருக்கிறார்? அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஓகே, அவனுக்கு தேவன் அருளே விசுவாசம். அப்படி பார்த்தா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தி மெஷர் ஆஃப் ஃபேத் அப்படின்னு போடுறோம். தி அப்படின்னா ஒன்று தான். யாருக்குமே தேவன் தனித்தனியாக இவர் ரொம்ப நல்லவர், அவருக்காக நிறைய விசுவாசத்தை விதிக்கிறேன், இவங்களுக்கு இப்படின்லாம் போடல. அதனால தான் எனக்கு தேவன் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசன்றது அதில் எவ்வளோ உறுதியாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ விசுவாசம் அப்படின்னா என்ன? விசுவாசம் பார்த்திங்கன்னா அநேக விஷயத்தில் நம்ம இயேசு சொன்ன வார்த்தைகளை மட்டும் அவர் வாயினால் என்னென்ன நம்மளுக்கு கொடுத்தாரோ அதை மட்டும் தியானிப்போம். ஏன்னா நம்மளுக்கு மற்றவங்க சொல்லி எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் வரப்போகுது. தேவனுடைய வார்த்தை இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி அறிக்கையிட்டு ஒவ்வொருத்தரும் குணப்படுத்தினார்ன்றது நம்ம பார்ப்போம். மத்தேயு 9:22. இந்த வசனம் அநேக டைமில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். எந்த சபையில் எப்போ வந்தாலும் இது ஒரு பெரிய விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாக நமக்கு இருக்குது. 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா எது ரட்சிப்பானது? அவளுடைய விசுவாசம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு 12 வருஷம் இதை நிறைய தியானிச்சிட்டோம். என்ன அவங்கள ஆனதுன்னு பாருங்க, விசுவாசத்தினால மட்டும்தான். என்ன அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், அவர் ஆடையை தொட்டவன் ஆகும் இல்லை. ஆனால் இதெல்லாம் தொடர்றதுக்கு முன்னாடி உள்ளேருந்து வந்தது என்னது? விசுவாசம். நேரடியாக இயேசுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கலாமே, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்கள் என்னை சரிப்படுத்துங்க. இல்லை, அந்த கூட்டத்தில் முன்னாடி நிற்க அன்னைக்கு ஒரு லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் தள்ளி தான் வச்சுருவாங்க, யாருமே உள்ளே வரவே மாட்டாங்க. அன்றைக்கி இருக்கிற சம்மதம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில கிராமங்களில் லேடிஸ் எல்லாம் 3 நாள் உள்ளே வர மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு அதை விட ரொம்ப ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரத்தப்போக்கு பிரச்சனையில் முன்னாடி போய் நின்று இருக்கலாமே. இல்லை, விசுவாசம் உள்ளுக்குள்ளே அது எது வந்தது? தொடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும். அதே பார்த்தீங்கன்னா 28வது வசனம் பார்த்திங்கன்னா அதே ஒரு குருடனையும் சரி பண்ணுறாரு. 28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பார்த்தீங்கன்னா விசுவாசம் அவனுக்கு இருக்கு, அதை அவன் வாயில் அறிக்கையிட சொல்றாரு பாருங்க. நீ நம்புறியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், நம்மளுக்கு விசுவாசத்தோட இன்னொன்று என்ன வரணும்? நம்பிக்கையும் உள்ளுக்குள்ள வளர வேண்டும். இந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள வளரலன்னு வைங்க, விசுவாசம் கூடி பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள பிடிச்சு நிற்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு அந்த பிலீஃப் வேணும். அதான் அவர் என்ன ஃபர்ஸ்ட் கேட்குறாரு பாருங்க, என்ன கேட்குறாரு பாருங்க அந்த வசனத்தில், எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவசிக்கிறியா? அப்போ இன்றைக்கும் நம்மளுக்கு பார்த்தா நிறைய பேர் ஏதாவது ஒரு தடவை தவறிட்டாங்க அப்படின்னா கடவுள் என்னக்கா விட்டுட்டாரே, கை விட்டுட்டாரேன்னு. இல்லை, அவர் செய்வாருன்ற விசுவாசத்துலேருந்து நம்ம சரிஞ்சனால தான் நம்ம இந்த பக்கம் நிற்கிறோம்.
ஸோ அந்த விசுவாசம் தேவன் எப்போதுமே நம்மளுக்கு விதைத்ததை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்ம தான் பாதுகாத்துக்கணும். விசுவாசம் நமக்குள்ளே தான் வேணும். இன்றைக்கி விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதே பார்த்தீங்கன்னா அந்த 29வது வசனத்தில் என்ன சொன்னால், அவர் கேட்டபடி எனக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குதா? சொல்லுங்க, படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுளே என்றார். கண்களை தொட்டார். அந்த கண்களை தொடறதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் இருந்தது பாருங்க. என்ன கேட்டாரு? நீ விசுவசிக்கிறாயா? நான் கடவுள் இன்னைக்கு தொடறதுக்கு ரெடியா இருக்காரு. இயேசு நம்மளை தொடறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கை இருந்தனால மட்டும்தான் அவர் தொட முடிஞ்சது. அவன் ஒரு வேளை டவுட்ல நின்றுருந்தான்னு வைங்க, ஏசப்பா தொட்டிருப்பாரா? கண்டிப்பா அந்த இடத்துல அது நிறைவேறி இருக்காது. ரீசன் என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பிலீஃப், அந்த விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்துறது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கையும் விசுவாசமும் ரெண்டும் ஒட்டுக்கா நின்னாதான் தேவன் தொடும்போது அதனுடைய பரிகாரமும் அதோடைய முழு பயனும் நம்மளுக்கு சேரும். அதே பார்த்தீங்கன்னா கானானிய பெண் ஒன்று, மத்தேயு 15:28 அவளுடைய விசுவாசத்தை எப்படி அறிக்கையிடுறார் பாருங்க. 15வது அதிகாரம் 28. இயேசு அவளுக்கு பிரயத்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் விசுவாசம் படிங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஓகே, அவங்க என்ன விரும்புறான்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு நாய்களுக்கு, அதுக்கு முன்னாடி வசனம் நீங்க போய் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். 26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இங்க பாருங்க, பிள்ளைகள் அவர் வந்ததுன்னா இஸ்ரவேல் மக்களை நாடி வந்தார். இப்போ இங்கே தேவனுடைய வசனம் யாருக்காக வருது? இங்கே அமர்ந்திருக்கிறவங்க வந்துருக்கு. யாரோ ஒருத்தர் அந்த வசனத்தை எனக்கு கற்பிக்கிறதுக்கு இல்லை, ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு ஓரத்தில் இருந்துட்டு, அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தோட ஒரு ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்களோட அங்கே பாதிப்பு அதிகம் இருக்கும். அதை தான் இந்த லேடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நீ தகுதி இல்லைனாலும் என் கிருபையினால் நீ தகுதி பெற்றவள் அப்படிங்கிறத அவ வாயிலிருந்து வரணும். அதை தான் தேவன் கேட்குறாரு. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த டேபிள்லேருந்து கீழே உழுகிறது. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த வார்த்தை அது எனக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும், அந்த விசுவாசம் வேணும். இப்போ இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம், தொட்டால் தான் வரணும். இன்றைக்கி எத்தனை பேர் பாஸ்டர்ஸ் பின்னாடி போகிறாங்க, எத்தனை பின்னாடி சர்ச்சஸ் பின்னாடி போகிறாங்க, எத்தனை பேர் மனிதரை நாடிட்டு போகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எப்போதுமே நம்மளுக்குள்ளே எப்போது கொடுத்துருக்கிறத நம்ம மறந்துடும். ஸோ அதை தான் அவங்க அந்த அம்மா அறிக்கையிடுறாங்க. பாருங்க 28. இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அப்போ அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும். விருப்பம் நிறைய இருக்கலாம், ஆனால் அந்த விசுவாசம் நம்மளை எப்படி அந்த விருப்பத்தோடு இணைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை நம்ம மெயினாக பிடிச்சிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க் 10:49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோல் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் மேல்வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறார் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போ இந்த குருடு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் போகும்போது எப்படி சத்தம் போட்டிருப்பான் அப்படின்றது பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? அமைதியாக இருப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவனுடைய சத்தம் இந்த கூட்டத்தையும் மிஞ்சி பேசுனது. ஸோ நம்மளுடைய விசுவாசத்தின் பலன் எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை, எப்பேற்பட்ட ஒரு எரிக்கோவையும் இடித்து தள்ளக்கூடிய விசுவாசமாக நிற்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறார்? அங்கேயும் அவனுக்கு அந்த விசுவாசம் தான். எங்கேயோ ஒரு தூரத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கான். ஆனால் ஒரு கூட்டம் நெரிசல் அப்படியே இயேசுவை நடந்து ஒரு கூட்டம் நகர்ந்து போகும்போது சத்தமெல்லாம் போகுமா? இருக்கவே இருக்காது. அந்த இறைச்சி அந்த சத்தம் மொத்தையும் தாண்டி ஒரு மனிதனின் விசுவாச குரல் தேவனை எட்டணும். ஸோ அந்த விசுவாச குரல் நம்மளுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் தேவனை எட்டி பிடிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த 10 லெப்பரர்ஸ் அவங்க போனவுடனே குணமாக்கி அனுப்பிட்டார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் திரும்பி ஓடி வரான். ஏன்னா
அவன் அந்த முழுமையை வந்துட்டு அனுபவிக்கும் போது அந்த விசுவாசம் அவர் திரும்பவும் கொண்டு வருது. அது லூக்கா 17:19 இருக்கு. அப்போ அவன் தேவனை வந்து இன்னொருத்தர் எங்கன்னு ஏன் கேட்குறாரு அப்படின்னா, அப்படியே குணமடைஞ்சிட்டோன்னு அவங்க போயிட்டாங்க. ஆனால் திரும்பி வரும்போது ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம் இருந்தது. அது நன்றி சொல்கிறதுக்கான விசுவாசம் தேவனிடத்தில் இருந்த, தேவன் அவனுக்கு விதைத்தனால அவன் திரும்பி வரான். ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இங்கே வரோம், வசனத்தை எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு முதிர்ச்சி எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளுக்கு ஒரு பலவீனங்கள்லாம் நீங்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் திரும்பவும் எத்தனை பேர் நன்றி சொல்ல வரோம்? ஸோ நன்றி உள்ள இருதயத்தை திரும்பவும் தேவன் கொண்டு வரத்துக்கும் அந்த விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் தான் நன்றி சொல்ல முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எது மேலே விசுவாசம் வேணும்? இன்றைக்கி எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ விசுவாசத்தை பார்த்துட்டோம். விசுவாசம் வந்து கடுகளவு கொடுத்தது தான். ஆனால் எதன் மேல் விசுவாசம் வைக்கும்? நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். எது அவனுக்கு அந்த சர்வாக சுகத்தை கொடுத்ததுன்னு பாருங்க. இதில் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. அதே அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். இன்னைக்கு இயேசுன்ற நாமத்தை விட்டுட்டு எவ்வளோ டைவர்ட் ஆகி உலகம் வெளியில் போயிடுச்சுன்னு பாருங்க. இயேசுன்றதை விட்டாங்க, இயேசுவை சுமந்தவங்களுக்காக பண்ணுறாங்க, இயேசுக்காக அதுக்கு முன்னாடி இயேசுக்கு அப்புறம் வந்தவங்கள புனிதர்கள்னு சொல்லி மாற்றி அவங்கள்ட்ட போகிறாங்க. அதையெல்லாம் முடித்து சாஸ்திர சம்பிரதாயங்களில் மாட்டிக்கிட்டு அதில் முடிச்சுட்டாங்க. ஆனால் இயேசுன்ற நாமத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுட்டாங்க. இயேசுன்ற நாமத்தை ஏற்றுக்கிட்டவன் தான் ஃபஸ்ட்டு ரட்சிப்படைகிறான். நீ தான் என் தேவன். அது இங்கிலீஷில் ரொம்ப ஹிஸ் நேம் அண்ட் ஹிஸ் நேம் த்ரூ ஃபேத் இன் ஹிஸ் நேம். அவருடைய நாமம், அதில் உள்ள விசுவாசம். இதுதான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எப்போதுமே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். என்கிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் என்ன சொல்லி அவர் குணமாக்குறாரு பாருங்க பேதுரு. இயேசுன்ற நாமம் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அப்போது பேதுருக்கு மேல் ஏன் நான் இந்த கல்லின் மேல் என் கோயிலை கட்டுவேன்னு சொன்னார். அந்த கல் என்னன்னா விசுவாசத்தின் கல். ஸோ பேதுருக்கு மேலே இருந்த வந்து என்னதான் மறுதளித்தாலும், என்னதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறவர் பேதுரு தான் இருப்பார். 12 அப்போஸ்தலரில் பாருங்கள், கேள்வி கேட்டவர் அதிகமாக யாருன்னு பார்த்தாக்கா அவர் தான் இருப்பார். 2வது தோமையாக இருக்கார். ஏன் அவளை கேட்டார்னா, அவர் விசுவாசத்தை பலப்பட்டுக்கு அவர் வெளியில் வர்றதுக்கு இயேசு விட்டு அவ்வளோ கேள்வி கேட்டார். வேற இந்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் பாருங்கள், பைபிளில் பெருசாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கவே இருக்காது. பேதுரு தான் முந்திரி கொட்டை மாதிரி கேட்பார். ஆனால் அவர் கேட்ட கேள்விகளில் சிலதில் அப்புறப்போ சாத்தானேன்னு சொல்லார். ஸோ எதெல்லாம் நம்மளை விடுவிக்க வேண்டும், எங்கெல்லாம் நம்ம நிற்கணுமோ அந்த விசுவாசத்தின் கல்லாகத்தான் நம்மளே வச்சுருக்கார். பேதுரு மேலே மட்டும் கல்லை கட்டலை, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தின் கல்லின் மேல் தேவன் எப்போதுமே வாசம் செய்யக்கூடிய ஸ்தலமாக நம்மளை வச்சிருக்கிறார். சரிங்களா? இதில் அவன் பரிபூர்ண விடுதலை ஆகிறதுக்கு காரணம் என்ன? இயேசுன்ற நாமத்தில் அவன் வச்சிருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் மட்டும்தான் அவனுக்கு பரிபூரண விடுதலை கொடுத்தது. இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லோருக்கும் பரிபூர்ண விடுதலை கிடைக்கிறதுக்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்னன்னா, இயேசுன்ற நாமத்தில் இருக்கிற ஃபுல் விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆதியில் இருந்த அந்த விசுவாசம், அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு சர்ச்சு இப்போ 120 பேர் வந்து மேல் மாடியில் ஃபஸ்ட்டு பரிசுத்த ஆவியை வாங்கினாங்க. இன்றைக்கி அந்த 120 பேர் இருந்தனால தான் இந்த உலகம் அப்படியே தலைகீழாக மாறி இயேசுன்ற நாமம் விதைக்கப்பட்டிருக்கு. உலகம் எங்கும் அவருடைய நாமம் விதைக்கப்பட்டதுக்கு அந்த 120 பேர் காரணம். அந்த 120 பேர் அந்த மேல் மாடியில் கூடியிருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு, தேவன் இயேசுன்ற நாமம் விதைக்கப்பட்டிருக்கு. அந்த 120 பேருக்கு காரணமாக இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது தான் நம்மளுக்கு இயேசுன்ற நாமம் விதைக்கப்படுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அந்த விசுவாசமும் உள்ள. ஸோ இன்னைக்கு ஹீலிங்கில் இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிருக்கிற இந்த விசுவாச குறைபாடுனால நிறையா மாட்டிகிட்ருக்கோம். நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிறிஸ்டின்ஸ் தான்
ஒரு பரம்பரை கிறிஸ்துவத்திலேருந்து அதுக்கப்புறம் அங்கே சரியில்லைன்னு அவங்க ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற இன்னொரு இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு உடலில் ஒரு ப்ராப்ளம். நான் இதை அறிக்கையிட்டு தான் வந்தேன். சில வசனங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கேன். இதை நீ தியானி, தேவன் கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வதிப்பார். விதைச்சிட்டு வந்திருக்கேன். இது ஒரு டெஸ்டிமோனியாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எப்போ நடக்கும் தெரியும். ஏன்னா எங்கே போனாலும் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய விசுவாசம் இன்னொரு இடத்துல விதைக்கப்படும். எப்ரேயரில் பார்த்தோம், அன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகள் ஏன் மனிதர்களுக்குள்ளே போய் கிரியை செய்யலைன்னா அதுக்குள்ளே விசுவாசத்தை கலந்து கொண்டு போய் கொடுக்கல. இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுறவங்களோ ப்ரீச் பண்ணுறவங்களோ அந்த விசுவாசத்தை அவங்க கேட்குறவங்களுக்குள்ளே விதைக்கணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக வேலை செய்யாது. யோவான் 5:6-8. அடுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ சில பேர்களுக்கு சில நோய்கள் அவனை விட்டு ஏன் நீங்கிறது இல்லைன்னா அவனுக்குள்ள அவனை அறியாமல் இருக்கிற பாவங்கள். உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு இயேசு சொல்லிட்டார். நான் அதை எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள்றது இல்லைன்னு சொல்லிட்டார். எல்லாமே நான் தூக்கி கிழக்குக்கும் மேற்கும், அது அன்றைக்கி இருந்தது கிழக்கும் மேற்குன்றது ஒரு பெரிய தூரம், இன்றைக்கி அதுக்கு மேலான தூரத்தில் மறந்து போயிட்டோம். ஆனால் நமக்குள்ள சில பாவங்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதனாலையும் சில பேருக்கு ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இனி நீ பாவம் செய்யாத, திரும்பவும் செஞ்சுன்னா பழசை பார்க்கணும், அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப பெருசாக இருக்கும், அதை உன்னால் தாங்க முடியாது. ஸோ நம்ம ஹீலிங்க்கு பிரச்சனை என்னென்னா, சில பாவங்கள் அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது, அது நம்மளும் அறியாமையே இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் இப்போ பிறக்கும் போதே இஸ் பார்ன் இன் அ சின்ஃபுல் நேச்சர். அது ஆதாமோட அந்த நேச்சரில் தான் நம்ம பிறக்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ரட்சிப்புக்கு உண்டானேன்னு ஏன் சொல்கிறோம், நம்ம ஏன் சால்வேஷன் சொல்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பழைய முந்தைய பாவங்கள் இல்லை, நம்ம புது மனிதனாகவே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு தேவையில்லையே, ஒரு பேப்டிசம் தேவையில்லையே. ஏன் அப்படின்னா வி ஆர் பார்ன் இன் அ சின்ஃபுல் நேச்சர். அது நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளை அறியாமையே சில பாவங்கள் இருக்கிறனால அந்த பாவங்கள் நம்மளை வெளியில் விடுறதில்ல. அதே மார்க் 2:5 பார்த்திங்கன்னா, உன் பாவங்களால் தான் உனக்கு பிரச்சனை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. ஸோ சில வியாதிகளை குணப்படுத்தும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உன் விசுவாசமே சரியாச்சு, உன் விசுவாசத்தினாலே நீ குணமடைந்தாய், உன் விசுவாசத்தினால தான் நீயே குணம் பெற்றாய். ஸோ 100% ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடித்தளம் விசுவாசம். ரெண்டாவது இந்த பாவத்திலேருந்து வெளியில் வரணும். ஸோ வி ஆர் இன் அ சின்ஃபுல் நேச்சர். அது எந்த வகையில் அப்படின்றது நம்ம தான் ஆராய்ஞ்சுக்கணும். நம்ம 100% யாருமே பாவிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பாவங்கள்னால சில பிரச்சனைகள் நம்மளை விட்டு விடாமல் இருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது, நம்ம மன்னிக்கலைன்னு வைங்க, கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே இருக்கிற சில சிக்னஸ் போகவே போகாது. அது 100%. இந்த ஃபர்கிவ்னஸ் அதை நம்ம அநேக சபைகள் பெருசாக ஆழமாக நம்மளுக்கு போதிக்கிறதுல தொடர்றதில்லை. அதுக்கு ரொம்ப ஆதாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரோட வாயிலிருந்து வந்த வார்த்தை? இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். எதை இங்கே நீங்கள் கட்டுறீங்க அது அங்கேயும் கட்டியிருக்கும். நீங்கள் இங்கே எதை அவிழ்க்கிறீங்களோ அங்கேயும் அவிழ்க்கப்படும். பரலோகத்தில் இருக்கிற சுகம் உங்களுக்கு சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? நீங்கள் இங்கே கட்டி வைத்திருக்கிறோம் மற்றவர்களை மன்னிக்காததுனால தான் பிரச்சனை. இது எது வேணா இருக்கலாம். விசுவாசம் இருக்குது, ஓகே, நீ குணமடைஞ்சிட்டா. ஆனால் சிலதில் ஏன் நீங்கள் இன்னும் குணமடையலைன்னா நீங்கள் மற்றவங்கள மன்னிக்கலை. நீங்கள் மன்னிக்காத போது எப்படி உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களை விட்டு விலகி போகும். இந்த வசனம் பார்த்திங்கன்னா ஆழமான வசனம் தான். எடுத்தால் நம்ம இன்னும் நல்லா அழகாக தியானிக்கலாம். என்னன்னா இதை வேற ஒருத்தர் விதமாக எடுத்து ஒரு காங்கிரிகேஷனும் இப்போ அதில் தான் நின்றுட்டுருக்கு. அதை அப்படியே கொண்டு போய் ப்ரீஸ்ட்டு கையில் கொடுத்துட்டாங்க. அவர் பாவத்தை மன்னிச்சிட்டா பரலோகத்தில் உன் பாவம் மன்னிக்கப்படும்.
இவர் நீங்கள் வந்து மன்னிக்கலை அப்படின்னா உன் பரலோகத்தில் உன் பாவம் மன்னிக்கப்படாது. இது உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்ததுங்க. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதி கொடுத்த வசனம், தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. மறுபடியும் படிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்போ பரலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு தடையாக இருப்பது என்னன்னா, நம்ம இந்த பூமியில் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்னித்து விட வேண்டியதை நம்ம பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோமோ அதுதான் நம்ம பரலோகத்தில் இருக்கிற சௌகரியத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்காம இருக்கும். ஒவ்வொருவரையும் மன்னிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? யாருக்காவது தப்பு பண்ணிட்டா நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு சொல்லுது. எங்கே சொல்லுதுன்னா யாக்கோபில் இருக்குது. யாக்கோபில் 5:16. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரம் அங்கேயே போய் சொல்லு, வேற யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது படிங்க, யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தம் மறையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அதில் ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருப்பாருங்க, confess your faults to one another and pray for one another that you may be healed. இப்போ அந்த வசனத்தோட விளக்கம் இங்கே வந்துருச்சுங்களா? உங்களுக்கு யாராவது பாவம் செஞ்சிருந்து நீங்கள் யாருக்காவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு மன்னிப்பு சொல்லி கேட்டுட்டு ஒருவருக்கு ஒரு ஜெபிச்சாதான் நீங்கள் சொஸ்தமாவீர்கள். ஸோ நம்ம 100% ஹீலிங்க்கு தடையாக இருக்கிறது என்ன? பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையே பூலோகத்தில் இருக்கும் போதே கட்டி வச்சிட்டோம். மத்தேயு 18:18 என்ன இருக்கு? பரலோகத்தில் இருக்கிற அநேக பொக்கிஷங்கள் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கட்டி வச்சிட்டோம். இங்கே நம்ம கட்டி வச்சுட்டு தேவனே கொடுங்கன்னா எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம ஒருத்தர் பாவத்தை மன்னிக்காமல் இருக்கும்போது எப்படி தேவனுடைய சௌகரியம் நம்மளுக்கு வரும்? அவர் நம்மளுக்கு அந்த இயேசு நம்மளுக்கு அந்த ப்ரேயர் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணார்? என் பாவங்களை மன்னியும், மற்றவர்களை நாங்கள் மன்னிப்பது போல என் பாவங்களை மன்னியும். நீ மற்றவனோட பாவத்தை மன்னிச்சா மட்டும்தான் என் பாவம் மன்னிக்கப்படும். என் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் நான் முழுமையாக சுத்தமடையும். ஸோ நம்ம இது வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு தப்பு இருக்குது, நம்ம தெரியாமல் பண்ணியிருப்போம், அது நினைவுக்கு எப்பாவது வரும்போது கூப்பிட்டு அந்த நேரத்தில் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டு பாருங்கள். 100% தேவன் விட்டுட்டு போன அந்த பரிசுத்தமான சமாதானம் நம்மளுக்குள்ளே வந்துடும். இது நம்ம வந்துட்டு எப்போதுமே இங்கே கட்டி வச்சிடறோம். பரலோகத்தில் போய் நம்ம சேர்ந்து எப்படி கேட்டில் நிற்கும் போது உள்ளே அனுப்புவாங்க. அவர் சொல்லிட்டாரு, நீ இவனை மன்னிக்கலப்பா, நீங்கள் வர முடியாது, போயிருன்னா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒரு மனிதன் நம்ம அவனை மன்னிக்கலை, அவனுக்கும் அதுக்குள்ளே உறுத்திட்டு இருக்கும்போது அவனையும் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புறதுக்கு தடைக்கெல்லாம் நம்ம நிற்கிறோம். ஸோ வி ஹாவ் டு ஃபர்கிவ் அதர்ஸ். ஸோ இந்த பாவம் மன்னிப்பு ஏன்னா அன்பு செய்யுங்க அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா புறஜாதி மக்களை பார்த்தினா இயேசுன்னா அன்பு செய்கிறவர் மட்டும்தான் தெரியும், பாவத்தை மன்னிக்கிறவரும் நல்லா தெரியும், எல்லாத்தையும் சொஸ்தமாக வைக்கிறவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ஃபுல்லாக நம்ம வாங்கிக்கிறதுக்கு இங்கே தடைக்கல் என்ன? நம்மளுடைய பாவங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில டிமானிக் ஸ்பிரிட்ஸ் அதுவும் நம்மளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்மளை அறியாமல் நம்ம இந்த உலகத்தில் இந்த ஐம்புலன்கள் த கார்னல் மைண்ட் அப்படின்னா இந்த ஐம்புலன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சாத்தானுக்கு சில இடங்களை கொடுத்துருவோம். அது வந்து உள்ளே உட்காந்துக்கும், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம அதை அப்படியே பழகிட்டோம். அது உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது போனால் தான் நம்ம 100% கிளியர் ஆகும். 18 வருஷமாக வந்துட்டு கூனியாக இருந்தால் ஒருத்தர், லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 11-12. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷம் ஒருத்தர் கூனியாக இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்கும். அது ஒரு செகண்டில் நேராகுது. அதை மடக்கி வச்சிருந்தது என்னது? என்ன ஆவி? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு. இந்தம்மா வேணும்னு வாங்கிட்டாங்களா இல்லையான்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கார்னல் மைண்ட், நம்ம ஐம்புலன்கள் இந்த மாம்சத்தில் நம்ம வாழும்போது அப்போ என்ன ஆகுனா சாத்தானுக்கு நம்மளை அறியாமையே சில இடத்த கொடுத்துருவோம். அது வந்து நம்மளுக்குள்ளே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கு. இது வெளியில் போகணும். ஸோ இந்த ஹீலிங்க்கு தடையாக இருக்கிறது சிலது எப்படி இருக்குது. எனக்கு ஒரு சகோதரர் அன்றைக்கி வந்து கேள்வி கேட்டார், அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் போட்டேன், எல்லாமே தேவன் நமக்குள்ளே 100% பர்ஃபெக்டாக வச்சுட்டார். அவர் அப்படியே வந்தவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு, நீங்கள் சொன்னீங்க எல்லாம் கரெக்டு, ஒருத்தர் கூனியாக இருக்கான்,
ஒருத்தர் முடவனாக இருக்கான், குருடனாக இருக்கான். அப்போ அவனால ஏன் கடவுள் அப்படி பண்ணார்? அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. அப்போ அவன் என்ன பாவம் செஞ்சான்? அப்போ தான் அந்த வசனம் அவர் கூட பேசும்போது தான் எனக்கு அந்த அப்போஸ்தலர்கள் 3ஆவது அதிகாரம் 16 சொன்னேன். தம்பி, ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது, அது வந்து தேவனுடைய மகிமைக்காகவே சிலதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அந்த பாத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் தான் பாருங்கள். யோவான 9 இருக்கும். 9 1 7 படிச்சிங்கன்னா, அப்போ ஒரு குருடனை வந்துட்டு அப்போ அவர் கேட்குறாரு, இவன் யார் செஞ்ச பாவத்தினால இப்படி அப்படி இருக்கிறான்ப்பா? இது தேவனுடைய மகிமை வெளிப்படுறதுக்காக ஒரு பாத்திரமாக தேவன் வச்சிருக்கிறார். இது எல்லாருக்கும் இல்லைங்க, நம்ம பார்க்குற எல்லா முடவருக்கும் கிடையாது, நம்ம பார்க்குற எல்லாருக்கும் கிடையாது. இது சில பாத்திரங்கள் தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக அப்படி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த பாத்திரம் இயேசுன்ற நாமத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 படி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும் போது அந்த பாத்திரம் முழுமை அடைந்து விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக சரியாகும். அப்போ சில பாத்திரங்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சகோதரி என்ன கேட்டாங்கப்பா, ஃபாரின்லலாம் இப்படி இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை வந்துட்டு கொண்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், துப்பாக்கி எடுத்து அவன் பாட்டு சுட்டுட்டு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி சில பேர்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செத்து போயிடுறாங்க. அப்போ எப்படி கடவுள் வந்து இறங்க? கடவுள் இன்றைக்கி வந்து கீழே இறங்கி நின்று பழைய ஏற்பாடு மாதிரியெல்லாம் நம்மளால ஜட்ஜ் பண்ண மாட்டார். உடனே ஒரு ஏஞ்சலை இறக்கி முன்னாடி அப்படியே ஒரு ஷீல்டு போட்டு நிற்க மாட்டார். ஏன்னா அன்புன்றதை விதைச்சிட்டு போயிட்டார். அந்த அன்பு விதைக்காத போது தான் இந்த பிரச்சனைகள் வரும். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும். நம்ம 1 கொரிந்தியரில் பார்த்துருக்கோம் 13. அவள் அன்பு இல்லைன்னா இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கு நடக்கிற பிரச்சனைகள் இல்லைன்னா அன்பு இல்லை, தேவனுடைய வசனம் அவங்களுக்குள்ள கிடையாது. சரி, இந்த மாதிரி சில பாத்திரங்கள் தேவன் நம்மளுக்கு வச்சிருக்குன்னா அந்த முழுமை அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்ட சில பாத்திரங்கள் இருக்கு. அது எல்லாருமே கிடையாது. இந்த 3 ஊனமுற்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து தேவனோட அறிஞ்சிக்கிட்டு அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக சுஸ்தமடையும். இப்போ பவுல் பாருங்க 2 கொரிந்தியர் 12 9-10 வசனம் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்த ஒரு சில குறைகளை ஏன் தேவன் எடுக்க விடலைன்னா அவர்கிட்ட இருந்தது ஒரு பலவீனம் தான். அவருக்கு ஒரு பெரிய நோய் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசாக சொல்லப்படலை. ஒரு நோயாக இருந்திருந்தால் நம்மளுக்கு நிறைய இடத்துல தேவன் பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்கேயா ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு பலவீனத்தை மட்டும் தான் சொல்கிறார். ஒரு முள்ள அவர் குத்திக்கிட்டே இருக்குது, அவர்னால அவர் வெளியில் வரவே முடியல. பரவாயில்ல, அந்த கிருபை அதுக்கப்புறம் நான் வசனம் தான் அவர் சொல்கிறாரு, இதனால நான் எல்லாத்தையும் நான் செய்வேன், அது என்னை பலப்படுத்தும். அது படிங்களா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த இடத்துல பாருங்க, அவர் உடம்புல வியாதி இருந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. அதை திரும்பி படிங்க. ஏன்னா இதில் சில பேர் அவருக்கு ஒரு வியாதி இருக்குது, அவர் வியாதி கண்டிப்பாக உலகத்தில் கடவுள் கொடுத்துட்டாரு, அவர் வந்து அவரோட கிருபையினால அந்த சாகிற வரைக்கும் அவனுக்கு வியாதி இருக்குன்னு நம்ம எடுக்கவே கூடாது. இப்போ தேவன் எப்போதும் ஒரு வியாதியை மனிதனுக்குள்ளே விதைப்பதே கிடையாது. அவர் எல்லாரும் சௌகரியமாக நித்திய விடுதலையோடு இருக்கணுன்றது அவருடைய விருப்பம். அது திரும்பவும் படிங்க. என்னன்னு ஒவ்வொரு பட்டியலிட்டு இருக்கார் பாருங்க, அவருக்குள்ள இருந்தது அவரே சொல்றாரு. நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். படிங்க. மேன்மை பாராட்டி புத்தியீனனாய் இருந்தேன். நீங்களோ இதற்கு என்னை பலவீனப்படுத்தினீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவு குறைந்தவனாய் இருந்தபடினால் உங்களாலே மெச்சிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆமா, பாருங்க, இந்த வசனங்கள் போய் இன்னும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. கடவுள் ஒரு மனிதனுக்கும் வியாதியை கொடுக்கறதே இல்லை. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தில் தவறி போனால் வியாதி வந்து ஒட்டிக்கும். சரிங்களா? ஒரு வெரிகோஸ் வெயின் வருது, நடக்காமையே இருந்தால் தான் வெரிகோஸ் வெயின் வரும். காலை மடக்கி போட்டே உட்காந்தா தான் வெரிகோஸ் வெயின் வரும். கடவுள் நம்மளை எப்படி படைச்சாரு? உட்கார்ந்துருக்கா படைச்சிருக்கிறாரு. நல்லா ஓடி ஆடுறதா. நல்லா ஓடி ஆடுறவனுக்கு வெரிகோஸ் வெயின் கிடையாது.
ஒரு கடையில் நின்னே வேலை செய்கிறவனுக்கு வெரிகோஸ் வெயின் வந்துடும். காரணம் என்ன? பிளட் ஃப்ளோ கீழே மேலே போகாமல் எல்லாம் கீழே நின்றுடும். ஸோ அவனை நிற்கவும் சொல்லலை, நடந்துகிட்டே இருக்கணும். உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாயிரும். கொஞ்சம் நிமிந்து அந்த உட்காந்தே இருக்கிறவங்க திடீர்னு எண்ணிக்காத போவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? குடல் இறக்கம் வந்துடும். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாம் நம்ம தேடிக்கிறது தான். உலகத்தில் தேவன் ஒருத்தருக்குமே எதையுமே கொடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு சொல்கிற செய்தின்னா ஹீலிங், விசுவாசம் ஃபஸ்ட்டு, நம்மளுடைய பாவங்கள், மூணாவது நம்மளுடைய நாம் மற்றவர்களை மன்னிப்பது, நாலாவது சில பாத்திரங்கள் தேவனுடைய மகிமைக்காக நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்போ விடுதலை ஆகணும்? அப்போஸ்தலர் 3:14 படி அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த பாத்திரம் முழுமையாடும். பவுல் சொன்னது போல் சிலது நம்மளுக்கு அனுப்பப்பட்டது தேவனுடைய மகிமை. அதை நம்ம தியானிப்போம். ஒவ்வொருவரும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கல எதையுமே, விடுதலை ஆக்கிறதுக்கான வழிகளை மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். தியானிப்போம், முழுமையடைவோம். ஆமென்.